ஹே வெல்கம் யூ ஆல். மின்சார வாரியத்தில் காலியாக இருக்கக்கூடிய 10,200 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு தமிழக அரசு இப்போ அனுமதி கொடுக்க போகிறாங்க. ஸோ இதற்கு இறுதி கட்டத்தில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்ததை பற்றி ஏன் ப்ரோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே போடலை அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதன் பார்த்தினா ஒரு தெளிவான விளக்கமும் கொடுத்துட்றேன். அண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அப்டேட் கொடுக்கறது மெயின் இல்லை. ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டை கொடுக்குறதா மெயின். அந்த அப்டேட்டோட தான் இந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ இந்த 2025 பொங்கலை எல்லாரும் நல்லபடியாக கொண்டாடுங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாகவே எந்த ஒரு பணியிடங்களுமே நிரப்பப்படவே இல்லை. இடையில பார்த்தீங்கன்னா 2021-22 ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்ளைலாம் பண்ணோம். பட் அந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே டோட்டலாக கேன்சல் பண்ணி ஸோ ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரீஃபண்ட் ஆச்சு. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ப்ரௌசிங் சென்டருக்கே ஃபீஸ் ரீஃபண்ட் ஆச்சு. அது நிறைய பேர்த்துக்கு கிடைக்காம போய் நிறைய ஒரு சில இஷ்யூவும் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அகைன் 10,200 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்க போகிறாங்க. அது இறுதி கட்டத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதி கட்டத்தில் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, இதே அப்டேட்டை தான் இவங்க கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே சொல்லிட்டு இருக்காங்களே ப்ரோ, எந்த ஒரு அப்டேட்டுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேணாம். ஸோ அதனால தான் நானும் இந்த ஒரு நியூஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணாமல் இருந்தேன். அஃபீஷியலாக எனக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடச்ச பிறகு உங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிப்ரவரி லாஸ்ட்டில் இல்லைனா மார்ச்சில் இதற்குண்டான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன போஸ்டிங்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபீல்டு அசிஸ்டன்ட், அசஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. இது போக வேறு என்னென்ன போஸ்டிங்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகிறப்ப தான் தெரியும். இதில் கன்ஃபார்ம் ஃபீல்டு அசிஸ்டன்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு தான் ரொம்ப காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 4 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு நபர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கேட்டதில் நமக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மார்ச்சில் அப்ளையே ஸ்டார்ட் ஆகிறது மாதிரியும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போவுமே டிஎன்இபியை பொறுத்தளவு நமக்கே தெரியும், எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்தாலும் இந்த பிப்ரவரி மார்ச்சில் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, அப்ளையுமே கொண்டு வருவாங்க. அதே போல் தான் இந்த டைமும் மார்ச்சில் அப்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழக மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளர், கள உதவியாளர், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், மெயின் அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அசிஸ்டன்ட் இன்ஜினியருமே சொல்லியிருக்காங்க. கள உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் 1.42 லட்சம் பணியிடங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த 1.42 லட்சம் பணியிடங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2024 மார்ச் நிலவரப்படி 82,384 பேர் பணிபுரியும் நிலையில் 59. ஸோ போன மார்ச் படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 59,000 காலி பணியிடங்கள் இருந்திருக்கு. இப்போ அதை விட பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் அதிகரிச்சிருக்கு. ஸோ இதையடுத்து பல்வேறு பதவிகளில் 10,200 பேரை தேர்வு செய்ய 2022 ஆகஸ்டில், ஸோ இதை நான் சொல்லியிருந்தது தான் ஆல்ரெடி எல்லாமே மின்வாரியம் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணது, அது பற்றின டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கள உதவியாளர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இது எல்லாமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரும். இதில் ஸ்பெஷலி ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா 3,000 வேக்கன்சிஸ் கிட்ட கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும். ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு எலிஜிபிள். உங்களுக்கான ஒரு நற்செய்தி பார்த்தீங்கன்னா இந்த 2025 கிடைக்க போது. நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட்காக தான் பல வருடங்களாக காத்துட்டு இருக்கவங்க இதில் பல பேர் இருக்கீங்க. லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் மட்டுமே நம்பி காத்துட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இதுக்காகவே நிறைய பேர் ஐடிஐபி படித்தவங்களாம் இருக்காங்க. அந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்டிங்காகவே ஐடிஐ படித்தவங்க பெரும்பாலான பேர் இருக்காங்க. ஸோ யாருமே நீங்கள் பயப்பட வேணாம். உங்கள் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே தயாராக இருந்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மாற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பிப்ரவரி லாஸ்ட் இல்லைனா மார்ச்சில் வந்துடும். ஸோ மார்ச்சில் அப்ளையே கூட ஸ்டார்ட் ஆகிடலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபர்தர் டீட்டெயில் அப்டேட் ஏதாச்சும் வந்தாலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் உடனே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பை.